கம்பை சுற்றும் போது எதிர் முனையிலிருந்து எதை வீசினாலும் உடல் மேல் படாமல் எதிரியை நிலைக்குலைய வைக்கும் சாகசம் நிறைந்த வீரக்கலை சிலம்பம். ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும் கற்ற சிலம்ப கலையை இன்று பெண்களும் குறிப்பாக சிறுவர்களும் கற்று சாதனை புரிந்து வருகின்றனர். அதில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் சிலம்ப கலையை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் ஜோகூர் மாநில சிலம்ப கோர்வை கழகம் அம்மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான சிலம்ப போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது. ஜோஹர் ஸ்கூடாய் இஸ்கண்டார் புத்ரி மாநகராண்மை கழகம் MBIP மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த சிலம்ப போட்டி இன்று நிறைவடைந்தது. இக்கலையை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வதுடன் அதில் கற்று தேர்ந்து பயன்பெறும் நோக்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக ஜோஹர் மாநில சிலம்ப கோர்வை கழகம் சிலம்ப போட்டிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் அக்கழகம் முதல் முறையாக ஜோஹர் மாநிலத்தில் இப்போட்டியை நடத்தியுள்ளது. இதுதான் முதல் முறையாக ஜோகூர் மாநிலத்தில் தமிழ் பள்ளி இடையிலான சிலம்ப போட்டி நடக்குது. அது சிலம்பக்கோர்வை ஏற்பாட்டில் நடக்குது. சிலம்பக்கோர்வை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்களோட விடாமுயற்சி இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஜோஹர் மாநிலத்தை சேர்ந்த 15 தமிழ் பள்ளிகளுக்கு இடையில் நடைபெற்ற இப்போட்டியில் ஏறக்குறைய 253 மாணவர்கள் கலந்து கொண்டனர். பழமையான மற்றும் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சிலம்பக்கலை மறக்கப்படவோ இழக்கப்படவோ கூடாது என்பதற்காக இதுபோன்ற போட்டிகள் தொடர்ந்து நடைபெற அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்பதையும் சுரேந்திரன் வலியுறுத்தினார்.